வணக்கம். குட்டீஸ்ஆர்ட் தமிழில் இன்றைக்கி நம்ம ஹியூமன் ஐ எப்படி வரைகிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேப்பர் அண்ட் பென்சில் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் போட போகிறோம். வளையல் இல்லைன்னா ஒரு பாட்டில் கேப் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு ஒரு சர்க்கிள் லைட்டாக போட்டுக்கோங்க. ரொம்ப டார்க்காக அழுத்தி போடாமல் அப்படியே லைட்டாக போட்டுக்கோங்க. இப்போ ஒரு எரேசர் வச்சு இந்த சர்க்கிளோட நடுவில் இந்த போர்ஷன் இருக்குல்ல லெஃப்ட் சைடில் அதை மட்டும் எரேஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி வேறு எங்கேயாவது இந்த மாதிரி லூஸ் எண்ட்ஸ் இருந்துச்சுனாலும் எரேஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த சர்க்கிளோட ரைட் சைடில் கொஞ்சம் கீழே தள்ளி இந்த இடத்துலையும் ஒரு சின்ன ஸ்பேஸை மட்டும் எரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கேப்ஸை மட்டும் விட்டுட்டு இந்த சர்க்கிளில் கொஞ்சம் டார்க்காக நல்லா அழுத்தி வரைஞ்சிக்கலாம். பொறுமையாகவே நான் காமிக்கிறேன், என் கூடவே சேர்ந்து நீங்களும் வரைஞ்சிருங்க. ஓகே. வரைஞ்சிட்டிங்களா? இப்போ இந்த லெஃப்ட் சைடில் இருக்குல்ல கேப், இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சியை ரிவர்ஸில் வரைஞ்சி அப்படி வரைவோம். அந்த மாதிரி இப்படி வரையணும். ஓகே. இந்த மாதிரி வரைஞ்சிட்டு இந்த இடத்த இந்த கேப் இருக்குல்ல இங்கே ஒரு ஓவல் ஷேப், அந்த சியை டச் பண்ண வேணாம், பட் அதுக்கு பக்கத்துலேயே வர்ற மாதிரி ஒரு ஓவல் ஷேப் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டிங்களா? இப்போ இந்த ஓவல் ஷேப்புக்கு கீழே இருக்கு இல்லையா, இந்த சர்க்கிள்லேருந்து டச் பண்ண மாதிரியே ஒரு குட்டியாக அப்சைட் டவுன் யூ மாதிரி ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த லைன் அப்படியே மடக்கி டுவர்ட்ஸ் அந்த ஓவல் ஷேப்புக்கு வளைச்சி எடுத்துகிட்டு போகிறோம். ஒரு சின்ன லைன் மாதிரி போட்டுட்டு, ஆக்சுவலி இந்த லைன் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ இந்த சென்டரில் இங்கே ஒரு டாட் வச்சுக்கிறேன். இந்த லைன் இருக்குல்ல, இதுக்கு உள்ளே கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஸ்லாண்டிங்காக ஒரு சின்ன கோடு போட்டுட்டு இதுக்கு பக்கத்துலேயே ஒரு டபுள் லைன் மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு இந்த டாட்டு கிட்ட வந்துட்டு இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கணும். அதே மாதிரி இதுக்கு நேராக மேலே இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அகெயின் ஒரு சின்ன லைன் போட்டுட்டு இங்கேருந்து ஒரு டபுள் லைன் கொண்டு வந்து டாட்டில் மறுபடியும் கனெக்ட் பண்ணிடணும். இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த லைனுக்கு வந்து இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி அப்படியே டவுன்வேர்ட்ஸாக அதை வளைச்சி விட்டுறணும். அவ்வளோதான், இந்த மாதிரி வளைச்சிடலாம். அதே மாதிரியே இதையும் டவுன்வேர்ட்ஸாக அப்படி கொண்டுட்டு வந்துடணும். ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் போட்டோம்ல, அதுக்கு பக்கத்தில் வெளியில் வந்து அகெயின் இன்னொரு டபுள் லைன். ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே போட்டோம், இப்போ வெளியில் போடுறோம். இந்த மாதிரி சர்க்கிள்ஸ்லாம் போடும்போது நீங்கள் சின்ன சின்ன லைனாக கொஞ்சம் கொஞ்சமாக கையை அசைச்சு போட்டிங்கன்னா அழகாக வராது. முடிஞ்ச வரைக்கும் கையை ஒரே இடத்துல வச்சுட்டு ஒரு பெரிய லைன் போட்டு ஸ்டாப் பண்ணிட்டு திரும்ப கையை அட்ஜஸ்ட் பண்ணி இன்னொரு லைன், இந்த லைன் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி அதே மாதிரி கொண்டு வாங்க. இப்போ இந்த அவுட் சைட் சர்க்கிளில் இந்த லைனில் கொண்டு வந்து ஜாயின் பண்ணிடணும். இப்போ இந்த சர்க்கிளோட லெஃப்ட் சைடில் இந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, இதை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு இந்த ஓவல் ஷேப்பை கவர் பண்ணுற மாதிரி ஒரு சி ஷேப் போட்டு ஜாயின் பண்ணிக்கணும். இது வரைக்கும் வரைஞ்சிட்டிங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, இதை சுற்றி அகெயின் இன்னொரு சர்க்கிள் வரைய போகிறோம். இதுக்கு பக்கத்துலேயே வர்ற மாதிரி இன்னொரு டபுள் லைன். பட் இந்த அவுட்டர் சர்க்கிளோட எண்டை கொண்டு போய் அந்த லைனில் ஜாயின் பண்ண மாட்டோம். அந்த லைனுக்கு பக்கத்துலேயே வர்ற மாதிரி இன்னொரு லைன் போட்டு தான் ஃபினிஷ் பண்ணணும்.
இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்படி வளைச்சி கீழே லைன் மாதிரி கொண்டு வந்துடணும். அதே மாதிரி தான் சர்க்கிளோட டாப்லேயும் வரைய போகிறோம். வரைஞ்சிட்டிங்களா? இப்போது இந்த லைனை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த லைன் கொண்டு போயிருக்கோம்ல, அதை அப்படியே டவுன்வேர்ட்ஸாக வளைச்சி கொண்டு வந்து இந்த சியோட எண்டில் ஜாயின் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த பக்கமும் போட்டுக்க போகிறோம். ஒரு அப்சைட் டவுன் யூ ஷேப் மாதிரி ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. அதை டுவர்ட்ஸ் ஓவல் ஷேப் கொண்டு வந்துட்டு அகெயின் டவுன்வேர்ட்ஸாக கொண்டு போய் இந்த சி ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்குது பாருங்களேன். அந்த ஸ்பேஸில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக லைன்ஸ் போட்டுக்கோங்க. 2 to 3 லைன்ஸ் போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த டாப்பில் இருக்க ஸ்பேஸ்லேயும் சின்ன சின்னதாக லைன்ஸ் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், ஹியூமன் ஐ வரைஞ்சாச்சு. அடுத்து நம்ம பார்ட்ஸ் மார்க் பண்ண போகிறோம். பார்ட்ஸ் மார்க் பண்ணும்போது நான் உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். இந்த ஆரோ மார்க்ஸ் வந்து எந்த டைரெக்ஷனில் இருந்தாலும் பரவாயில்ல, பட் நீங்கள் அதை எழுதுறீங்கல்ல, அது ஒரே மாதிரி ஸ்ட்ரெயிட்டாகவே எழுதுங்க. சம்டைம்ஸ் நம்ம ஆரோ மார்க் வந்து இப்படி ஸ்லாண்டிங்காக போட்டுட்டு ஸ்லாண்டிங்காகவே அந்த பார்ட்ஸையும் எழுதுவோம். அது மாதிரி பண்ணிங்கன்னா கிளம்ஸியாக தெரியும். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாகவே எல்லா பார்ட்ஸையும் எழுதுனீங்கன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கே நீட்டாக இருக்கும். நான் இதில் ஏதாவது பார்ட்ஸ் மிஸ் பண்ணியிருந்தேன்னா உங்கள் புக்கில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த அவுட்டர் சர்க்கிள்க்கும் இன்னர் சர்க்கிள்க்கும் நடுவில் ஒரு சர்க்கிள் இருக்குல்ல, அந்த ஸ்பேஸை மட்டும் லைட்டாக நான் டார்க் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸாம் டைமில் டைம் இருந்தால் மட்டும் செஞ்சால் போதும், இல்லைன்னா ஒன்றும் தேவையில்லை. அதே மாதிரி ரெக்கார்ட் நோட் புக்கிலலாம் வரையும் போது இது மாதிரி வரைஞ்சிங்கன்னா கொஞ்சம் அழகாக நல்லா ப்ரைட்டாக தெரியும். பார்ட்ஸ்லாம் மார்க் பண்ணும்போது நீங்கள் வீடியோவோட எண்டில் போய் பாஸ் பண்ணி வச்சுட்டு அதை பார்த்து கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். உங்களோட ட்ராயிங்ஸை உங்களுக்கு விருப்பம் இருந்தால் kuttiesarttamil@gmail.comங்கிற இமெயிலுக்கு சென்ட் பண்ணுங்கள். என்னோடய அப்கமிங் வீடியோஸில் அதை நான் காமிக்கிறேன். ஹியூமன் ஐ வரைஞ்சி முடித்தாச்சு. எங்கள் வீட்டில் இருக்க குட்டி பாப்பாவும் சூப்பராக என் கூடவே சேர்ந்து வரைஞ்சி பாருங்கள், எவ்வளோ அழகாக பார்ட்ஸ்லாம் கூட மார்க் பண்ணியிருக்காங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான கிட்ஸ் வீடியோஸ் பார்க்குறதுக்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் பி தேங்க்ஃபுல் ஃபார் வாட் வி ஹேவ். நன்றி.